Hi, this is Manasa from Dialfo College. நீட் யூஜி 2025க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்தியாவில் மெடிக்கல் ரிலேட்டடான யூஜி ப்ரோக்ராம்ஸ் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிபிஎஸ்சி, பியூஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ் இந்த மாதிரியான மெடிக்கல் ரிலேட்டடான யூஜி ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறதுக்கு நீட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். நம்ம ஆஃபீஸ்ல இருந்தே லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரியர் கைடன்ஸ் கொடுத்துருந்தோம். சில ஸ்டூடெண்ட்ஸால அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியாம போயிடுச்சு நீட் எக்ஸாம் எழுதாததுனால. நீங்க மெடிக்கல் லைன்ல போகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீட் எக்ஸாம் எழுதுங்க. நிறைய பேர் நீட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. இன்னுமே சில பேருக்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறதுங்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்கு. அவங்களுக்கான டெமோ அப்ளிகேஷன் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் 2025 நம்ம கூகுள்ல போட்டதுமே நமக்கு நீட்டோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணதும் நமக்கு இந்த பேஜ் இருக்கும். இந்த பேஜ்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுல ஸ்டெப்ஸ் டு அப்ளை, எந்தெந்த ஸ்டெப்ஸ் இருக்கு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போட என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட், நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எடிட் பண்றதுக்காக லாகின் பண்ணிக்கலாம். அடுத்ததா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போதான் புதுசா அப்ளிகேஷன் போட போறோம் அப்படின்னா இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி உள்ள வரலாம். வந்ததும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். அடுத்ததா அப்ளிகேஷன் ஃபீஸ், நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கறத பார்த்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்க என்னன்னு பார்த்துக்கலாம். இதுலயே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இதுல நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எந்தெந்த ஃபார்மேட்ல இருக்கணும், எந்த சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸை தெளிவா கொடுத்துருக்காங்க. படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்ததா கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த பாக்ஸ்ல டிக் கொடுத்துட்டு கிளிக் டு ப்ரொசீட் கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்ததா பர்சனல் டீடைல்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பர்சனல் டீடைல்ஸ் என்ட்ரி போட போறோம். கேண்டிடேட்டோட நேம், அப்பா பேரு, அம்மா பேரு, இது எல்லாமே உங்களோட 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி என்ட்ரி கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர், உங்களோட ஜெண்டர் இது எல்லாமே டிராப் டவுன் கொடுத்துருப்பாங்க, சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கன்ஃபார்ம் பர்சனல் டீடைல், பர்சனல் டீடைல நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே கன்ஃபார்ம் டீடைல நீங்க டைப் பண்ணுங்க. ஏதாவது மாத்தி மிஸ்டேக்ல ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்காது. அப்படியே டிக்டோ கொடுத்தீங்கன்னா தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும். அடுத்ததா பிரசன்ட் அட்ரஸ், அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட அட்ரஸ். அதுக்கு கீழே உங்களோட கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடிலாம் கேட்பாங்க, ஃபில் பண்ணிக்கோங்க அதெல்லாமே. இப்போ சேம் அஸ் பிரசன்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண போறோம். பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றதுக்கு பாஸ்வேர்டை கிளிக் பண்ணாலே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படி பாஸ்வேர்டு இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மானசா அப்படின்னா மானசா ஒரு நம்பர்ஸ் 27, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அட் மானசா 27 அட், அப்படி இல்லைன்னா மானசா 27 ஹேஷ்டாக், இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுன்னு கிரியேட் பண்ணிடலாம். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லயும் அதை அப்படியே நீங்க அதை டைப் பண்ணணும், அதே பாஸ்வேர்டை. அடுத்ததா செக்யூரிட்டி கொஸ்டின், செக்யூரிட்டி கொஸ்டின் எதுக்கு அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்ட் அந்த டைம்ல யூஸ் ஆகும், அதனால கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபேவரட் கலர், ஃபேவரட் புக்கு, ஸ்கூல், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, ஆன்சர் பண்ணலாம் அதை கிளிக் பண்ணி. இப்போ இந்த பாஸ்வேர்டையும் செக்யூரிட்டி கொஸ்டின் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும், தேவைப்படும். அடுத்ததா கேப்சா என்ட்ரி பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஒருவேளை இந்த கேப்சா உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க இந்த கிரீன் கலர் சிம்பிள் யூஸ் பண்ணி ரீஜென்ரேட் பண்ணி புது கேப்சா வரும், அதை என்ட்ரி பண்ணிக்கலாம். ஒருவேளை இது தப்பா என்ட்ரி பண்ணிட்டீங்க உங்களுக்கு புரியாம அப்படின்னா நீங்க மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும். மறுபடியும் அந்த கேப்சா மறுபடியும் டீடைல்ஸ் போட்டு நீங்க மறுபடியும் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். பார்த்து கேப்சாவை என்ட்ரி கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஃபில் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே லைனா கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா எடிட் பண்ணிக்கலாம். எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அப்படி எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை அப்படின்னா இந்த லைனா இருக்க பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கல்ல முன்னாடி, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபியை இந்த எல்லோ கலர் பாக்ஸ்ல நம்ம இப்ப ஃபில் பண்ண போறோம். இந்த எல்லோ கலர் பாக்ஸ்ல ஓடிபி ஃபில் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஓடிபி ஃபில் பண்ணதும் சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. இப்ப அடுத்தது கம்ப்ளீட், அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுல நம்ம பிரசன்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இதுக்கு முன்னாடியே ஃபில் பண்ண டீடைல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிட்டு கேப்சா என்ட்ரி பண்ணி அடுத்த ஸ்டெப் போலாம். அடுத்த ஸ்டெப்ல பர்சனல் டீடைல்ஸ், அடுத்ததா என்னென்னலாம் நம்ம ஃபில் பண்ணமோ வந்திருக்கு. அடுத்தது கேட்டகரி டீடைல்ஸ், கீழே பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம ஃபில் பண்ணணும். இதுல உங்களோட கேட்டகரி, நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கறத பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.
உங்ககிட்ட கம்யூனிகேட் சர்டிபிகேட் இருக்கா, கேட்டகரி சர்டிபிகேட் இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்ல நான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா எப்போ அப்ளை பண்ணீங்க, எந்த டேட்ல அப்ளை பண்ணீங்க, அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. இல்ல என்கிட்ட இருக்கு அப்படின்னா அதோட நம்பர் என்ன, எந்த டேட்ல வாங்குனீங்க, எங்க இருந்து வாங்குனீங்க, இந்த மாதிரி டீடைல்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட கேட்டகரி சர்டிபிகேட்டை பார்த்தே நீங்க இதுல ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதும் அதர் டீடைல்ஸ் வரும். அதர் டீடைல்ஸ்ல நீங்க டயாபெட்டிக்டா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எஸ் நோ 2 ஆப்ஷன் இருக்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகலாம், நோனா நோ கொடுத்துக்கலாம். அடுத்ததா உங்களோட ஃபேமிலி இன்கம், உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், செல்ஃப் ஸ்டடியா இல்லை கோச்சிங் சென்டர் போனீங்களா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கேப்சா என்ட்ரி பண்ணி அடுத்த ஸ்டெப் போகலாம். பர்சனல் டீடைல்ஸ், இது 2 ஸ்டெப்புமே முடிச்சிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி டீடைல். இதுல உங்களோட பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆதார் கார்டு சூஸ் பண்ணிருக்கோம். ஆதார் கார்டு கிளிக் பண்ணதும் நம்ம ஆதார் கார்டோட டீடைல்ஸ் தான் அடுத்த ஸ்டெப்ல என்ட்ரி போட போறோம். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஆட்டோ ஃபில் ஆகி வந்திருக்கு. என்னென்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரும் கேண்டிடேட்டோட நேமும் நமக்கு ஆட்டோ ஃபில் ஆகி வந்திருக்கு. அடுத்ததா ஆதார் நம்பர் தான் என்ட்ரி போட போறோம். ஆதார் நம்பர் என்ன, உங்களோட ஆதார் கார்டுல என்ன நம்பர் இருக்கோ அதை என்ட்ரி போட்டுக்கோங்க. கன்ஃபார்ம் ஆதார் நம்பர் அதே நம்பரை என்ட்ரி போட்டுக்கோங்க. சரிங்களா? கேப்சா என்ட்ரி கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஒரு ஸ்டெப்புக்குமே நீங்க உங்களோட கேப்சாவை என்ட்ரி பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இதுல பாத்தீங்கன்னா ஆதார்ல உங்க நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்க இதுல என்ட்ரி போடணும். ஆதார்ல பின்னாடி வந்து இனிஷியல் இருக்கு, இல்ல முன்னாடி இனிஷியல் கொடுத்துருக்காங்க, மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி இல்லைனாலும் இதுல அதே மாதிரி என்ட்ரி போட்டிருக்கோங்க. உங்க ஆதார்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸாம் டீடைல்ஸ். எக்ஸாம்க்கான சென்டருக்காக இதை வந்து நம்ம இப்ப ஃபில் பண்ண போறோம். பேப்பர், உங்க கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் மீடியம். உங்களுக்கு தமிழ்லயும் வேணும் அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ் கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்லயும் வரும், இங்கிலீஷ்லயும் வரும். இங்கிலீஷ் மட்டும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல வரும். கன்னடா, உருது இந்த ஆப்ஷன் கூட காட்டும். டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸ்டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு 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 கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணும் அப்படிங்கிறது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா அப்பா என்ன பண்றாங்க, அப்பா என்ன வேலை பாக்குறாங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன். அம்மா என்ன வேலை பாக்குறாங்க, அம்மாவோட குவாலிஃபிகேஷன். கேப்சா என்ட்ரி கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். எஸ் கொடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் 10th டீடைல்ஸும் 12th டீடைல்ஸும் ஃபில் பண்ண போறோம். 10th டீடைல்ல பாசிங் ஸ்டேட்டஸ், பாஸ்ட் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, 10th எந்த வருஷம் முடிச்சீங்க, எந்த ஸ்கூல் படிச்சீங்க, ஸ்கூல் எந்த இடத்துல இருந்தது, பிரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 12th டீடைல். 12th அதே மாதிரி தான், 10th மாதிரி தான் ஃபில் பண்ணணும். எந்த வருஷம் முடிச்சீங்க, எந்த ஸ்கூல் படிச்சீங்க, ஸ்கூல் எங்க இருக்கு, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கேப்சா என்ட்ரி கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நீங்க ட்வின்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்க ட்வின்ஸா இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்க ட்வின்னோட டீடைல்ஸ் கீழே கேட்பாங்க. நோனா நோ கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீட் அப்பியர் ஆயிருக்கீங்களா, ஆல்ரெடி நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா, எஸ்னா எஸ், நோனா நோ. எல்லாத்துக்குமே நமக்கு டிராப் டவுன் கொடுத்துருப்பாங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் தமிழ்நாடு, இந்தியா, தமிழ்நாடு, சென்னை இது எல்லாமே டிராப் டவுன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். கேப்சா என்ட்ரி கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதுல எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ், உங்களோட அப்பா அம்மாவோட டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்பா இல்லைன்னா அம்மாவோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இது ரெண்டுமே என்ட்ரி கொடுத்துட்டு கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போகும்போது ஓடிபி கேட்கும். இப்போ நீங்க என்ட்ரி பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். அந்த ஓடிபி 2 ஓடிபியும் நீங்க தனித்தனியா என்ட்ரி கொடுத்துக்கோங்க. என்ட்ரி கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்ததும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இது வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது அந்த அளவுக்கு வந்து கஷ்டம் கிடையாது. இவங்க கேட்குற ஃபார்மேட்ல நீங்க கரெக்டா அப்லோட் பண்ணீங்கனாலே இதை ஈஸியா அப்லோட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபோட்டோ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னா ஃபைல் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைல் நேமை காப்பி பண்ணி இதே ஃபைல் நேமை நீங்கள் உங்களோட ஃபைல் நேமில் நீங்கள் ரீநேம் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதில் அப்லோட் ஆகும். சரிங்களா? டாக்குமெண்ட் வந்து எந்தெந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், ஃபைல் நேம் கொடுத்துட்டாங்க, ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும், இது எல்லாமே கிளியராக கொடுத்துட்டாங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்லே ஆல்ரெடி எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, கேட்டகரி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், அதாவது கிளாஸ் மார்க் ஷீட், சர்டிஃபிகேட், கிளாஸ் சர்டிஃபிகேட், இது ரெண்டுமே ஒன்று தான். 10th தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டுமே ஒன்று தான். உங்களோட மார்க் ஷீட்டையே இந்த 2 தடவை இந்த 2 இதுக்குமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு ஓகே ஆனது இங்கே பக்கத்தில் அப்லோட் காட்டும். அப்லோட் கொடுத்துட்டு உள்ளே போயிடுச்சு, அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா இந்த கிரீன் கலரில் கிளிக் டு வியூ அப்படின்னு வந்துடும். இதை பார்த்தாலே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகே கொடுத்ததும் ஃபைனல் சப்மிஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பேஜ். இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், என்னென்னலாம் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலர் பாக்ஸு, இந்த பாக்ஸில் நீங்கள் டிக் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிஷனுக்கு கிளிக் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்து லாஸ்ட் ஸ்டெப் வந்தோம் அப்படின்னா இமெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணலன்னா நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்ததா லாஸ்ட் ஸ்டெப் தான் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது சிஸ்டம் இல்லைன்னா லேப்டாப் யூஸ் பண்ணுங்க. மொபைல் ஃபோன்லயோ டேப்லயோ அப்ளிகேஷன் போடாதீங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுத்துட்டு வரோம். தேங்க்யூ.